கர்த்தருக்கு தான் கொடுப்பேனா? ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அதுல கர்த்தருக்கு கொடுக்கணும்னா ஏழைகளுக்கு கொடுங்க. இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை பாவத்தில் வீழ வைக்காதீர்கள். இந்த மாதிரி தசம பாகம், காணிக்கைகள், அது இதுன்னு சொல்லி கொண்டு கொடுத்து ஊழியக்காரர்கள் வயிறு கொழுத்து போய் வயிறு வெடிக்கத்தக்கதாய் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய ஆக்கினை தீர்ப்பு அதிகமா இருக்க போகிறது. இவர்களெல்லாம் மனம் திரும்பதான் நம்ம ஜெபிக்கணும். இதெல்லாம் ஒரு எச்சரிப்பின் செய்தி. எந்த ஊழியக்காரன் இந்த பாவத்துல இருக்கானோ அவன் கேட்பான்னு எனக்கு தெரியும். நீ ஒழுங்கா மனம் திரும்பு. இந்த ஊழியக்காரன் நீ கேட்பான்னு எனக்கு தெரியும். மரியாதைக்கு நீ மனம் திரும்பு. இல்லைன்னா உன்னுடைய நாட்கள் ரொம்ப நாள் இல்லை, உன்னுடைய நாட்கள் குறுகினதா இருக்கிறது. நீ போடுகிற ஆட்டங்கள் எல்லாமே ஒரு நாள் அடங்க போகிறது. ஆண்டவர் அட்டைக்கு போட போகிறார். அந்த ஆட்டம் ஆண்டவர் உன்னுடைய ஆட்டத்தை அடக்கணுமா, இல்ல நீயா மனம் திரும்பி அவரோட பாதத்துல போய் விழுறியாங்கிறது உன் கையில தான் இருக்கு. பாத்துக்கோ. ஆண்டவர்